வெல்கம் டு ஜீசஸ் அகாடமி. டிஆர்பி டிஎன்இபி எக்ஸாமுக்கு எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எக்ஸாம் வரும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட்டு அல்லது மார்ச் ஃபஸ்ட் வீக்கு டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் எக்ஸாமு. ஸோ படிக்கிறத விட்டுறாதீங்க. இன்ன வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, நான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கூட உங்களுக்கு தாராளமாக 3 to 4 months இருக்குது. நல்லா படிங்க. படிச்சிங்கன்னா சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈஸியாக அடிச்சிடலாம் டிஆர்பி எக்ஸாமு. ஓகேங்களா? பார்க்கலாங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஓட்டோ சைக்கிளை பார்க்கலாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்குங்க. டெஃபினட்டாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி 1 மார்க் இல்லைனா 2 மார்க் கண்டிப்பாக வருங்க. நம்மளுக்கு லாஸ்ட் டைம் டிஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஓட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன சம்மு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா இது மாதிரி பேசிக் பார்ப்போம். பின்னாடி நான் நிறையா சம் நான் சால்வ் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஓட்டோ சைக்கிளுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓட்டோ சைக்கிள் இந்த பேர்லேருந்தே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வருங்க. என்ன கேட்பான்னா, ஓட்டோ சைக்கிளோட இன்னொரு நேம் என்ன? கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள். ஓகேங்களா? அப்படி இல்லைனா ஓட்டோ சைக்கிள் இன்னொரு நேம் என்ன? எஸ்ஐ இன்ஜின் சைக்கிள். ஆப்ஷனில் பாருங்கள், இது மாதிரி கொடுக்குறானா இல்லை இது மாதிரி கொடுக்குறானான்னு. ஓகேங்களா? அப்போ ஓட்டோ சைக்கிள் இன்னொரு நேம் என்ன? கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் இல்லைனா எஸ்ஐ இன்ஜின் சைக்கிள். ஓகேங்களா? டெஃபினட்டாக இதுலேருந்தே நீங்கள் ஒரு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கொஸ்டின் வருங்க. ஓகேங்களா? ஓட்டோ சைக்கிளை எதை ஆப்ரேட் பண்ணுறது இப்போ யூஸ் பண்ணுறோன்னா, பெட்ரோலு அண்டு கேஸ் இன்ஜினை ஆப்ரேட் பண்ணுறது எதுனா ஓட்டோ சைக்கிள் தாங்க ஆப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஓட்டோ சைக்கிளை வந்து டாக்டர் ஏஎன் ஓட்டோன்னு அவர் ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் தாங்க இதை கண்டுபிடிச்சிருக்காருங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இதில் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா இந்த பிவிடிஎஸ் டயக்ராம் தாங்க. பின்னா ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சரு, என்ட்ரோபி, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேங்க. என்னென்னா, இந்த சைக்கிளை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கூட நம்மளுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. எப்படின்னா, போன தடவை ஒரு 2 மார்க் கொஸ்டினில் ஓட்டோ சைக்கிள் கேட்கல, பட் ஆனால் பிவிடிஎஸ் டயக்ராம் கொடுத்து ஒரு ப்ராசஸ் கொடுத்து அதுக்கு ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க. கேட் எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிவிடிஎஸ் டயக்ராம் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இல்லைனா ஓட்டோ சைக்கிளோட பிவிடிஎஸ் டயக்ராம் எதையும் டிக் பண்ண சொல்கிறாங்க. அது மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நம்ம பார்ப்போங்க. பிவிடிஎஸ் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. 1 to 2 reversible adiabatic compression process, 2 to 3 constant volume heat addition process, 3 to 4 reversible adiabatic expansion process, 4 to 1 constant volume heat rejection process. 4 ப்ராசஸ் இருக்குங்க. ஓகேங்களா? நான் பின்னாடி அடுத்த பேஜில் எழுதியிருக்கேன். இப்போ நான் அப்படியே வாயில் சொல்கிறேங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து இப்படி வருங்க. ஒரு ஃபஸ்ட்டு வந்து செக்ஷனுங்க. செக்ஷனில் என்ன ஆகுதுன்னா, இன்டேக் வெளியில் உள்ள கேஸில் ஏரை வந்து நம்ம உள்ளே வந்து வால்வ் ஓப்பன் பண்ணி உள்ளே அனுப்புகிறோங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பிஸ்டன் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, டிடிசிலேருந்து பிடிசியை நோக்கி பிஸ்டன் வந்து மூவ் ஆகுங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது சொல்லணும் இல்லை, நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் நான் பேசிக் சொல்கிறேங்க. ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தெரியும். சிலிண்டரு, பிஸ்டனு, வால்வு, ஸ்பார்க் ப்ளக்கு, கனெக்டிங் ராடு, கிராங்க் ஷாஃப்ட். கனெக்டிங் ராடில் வந்து எதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கீழே? கிராங்க் ஷாஃப்ட்டை எதோட கனெக்ட் பண்ணுறாங்க? கியர் பாக்ஸை எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க? காரோட வீலோட. ஓகேங்களா? நம்ம வந்து பவரை ஃபைனலாக ப்ரொடியூஸ் பண்ணி கியர் பாக்ஸ்க்கு அனுப்புகிறோம். கியர் பாக்ஸ் என்ன பண்ணுது? வீலுக்கு பவரை ப்ரொடியூஸ் பண்ணி காரை வந்து ரன் பண்ண வைக்கிது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 to 2 பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் அடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேஸ் உள்ளே வந்துருச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து பிடிசிலேருந்து டிடிசியை நோக்கி மூவ்மெண்ட் நடக்குதுங்க. பிடிசி டு டிடிசியில் மூவ்மெண்ட் இருக்குதுங்க. மூவ்மெண்ட் ஆகி கம்ப்ரெஷன் நடக்குதுங்க. ஓகேங்களா? கம்ப்ரெஷன் நடக்கிறப்போ வால்வ் ரெண்டுமே க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஓகேங்களா? ஸ்பார்க் வந்து என்ன பண்ணுதுங்க? ஸ்பார்க் ப்ளக் வந்து ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடக்குதுன்னா கம்பஷன் நடக்கும். ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணாலும் கம்பஷன் நடக்கும். கம்பஷன் நடந்ததுன்னா ஹீட் வந்து அடிஷன் ஆகும். ஹீட் ஆட் ஆகும்போது என்ன ஆகுது? ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பு நம்மளுக்கு தேவையில்லை. இதுதான் பேசிக் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஏர் உள்ளே வருது. அப்புறம் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோன்னா அப்புறம் ஸ்பார்க் ப்ளக் மூலிமா ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கம்பஷன் நடக்குது. அப்புறம் ஹீட் அடிஷன் ஆகுதுங்க. ஹீட் அடிஷன் ஆகிற ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபைனலாக என்னன்னா எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் பண்ணி யாரெல்லாம் வெளில போனோன்னா ஹீட் ரிஜெக்ஷன் வந்து ஃபைனலாக நடக்குதுங்க. இதுதான் இந்த 4 ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மெயினாக இந்த பிவிடிஎஸ் டயக்ராம் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 4 ஸ்டேஜ்: செக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட். இது மெயினாக எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓட்டோ சைக்கிளில் வந்து
இதை நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ ஓட்டோ சைக்கிள் வந்து பெட்ரோல் இன்ஜினில் தான் யூஸ் பண்ணுறோம். அது எல்லாத்தையுமே ஓரளவு தெரியும். இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குழப்பாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேங்க. என்னன்னா, நம்ம நவ்வே டேஸில் வந்து எதைங்க அதிகமாக ஓட்டுறோம்? டூ வீலர் தான் ஓட்டுறோம். ஓகேங்களா? டூ வீலரில் என்ன ஊற்றி ஓட்டுறோம்? பெட்ரோல். அப்போ டெய்லி எதோ ஓட்டுறோம் டூ வீலர் என்ன ஊற்றி ஓட்டுறோம்? பெட்ரோல். அப்போ ஓட்டோ சைக்கிள் வந்து பெட்ரோல் இன்ஜினில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டின்னு. அடுத்தது வந்து ஓட்டோ சைக்கிளோட பிவிடிஎஸ் டயக்ராம் கேட்பாங்க. நம்ம என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டக்குன்னு குழப்பிடும். அதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஓட்டோ சைக்கிளோட பிவி டயக்ராம் எப்படி இருக்குன்னா, இந்த கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. ஓகேங்களா? டூ வீலர் நம்ம ஓட்டுறோம், எப்படி ஓட்டுறோம்? நேராக தானே ஓட்டுவோம். அதனால நேராக இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 4 ப்ராசஸ்ஸு 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 1. ரிவர்சபிள் அடியபேட்டிக் கம்ப்ரஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், ரிவர்சபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் அடிஷன் அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதோட கண்டினியூஷன் தாங்க இது, வேறு ஒன்றும் இல்லை. 4 ப்ராசஸ் சொன்னல, 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 1. அதை தான் எழுதியிருக்கேன். அப்புறங்க லாஸ்ட் டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ரிவர்சபிள் அடியபேட்டிக் ப்ராசஸோட இன்னொரு நேம் என்ன? ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு கேட்கலாம், ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸோட இன்னொரு நேம் என்ன? ரிவர்சபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ். இதாங்க அந்த 4 ஸ்டேஜ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரஷனில் என்ன சொன்னேன்? இது இப்போ பிஸ்டனோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? பிடிசிலையும் டிடிசியை நோக்கி போகும். ஸ்பார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வந்து ஏற்கனவே அங்கே கம்ப்ரெஷன் நடக்கும். ஸோ கம்பஷன் ஆகி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் அடிஷன் நடக்கும். ஓகேங்களா? அதான் அப்படியே ஹீட் அடிஷன், அது வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்கும், ஃபைனலாக ஹீட் ரிஜெக்ஷன் நடக்கும். இதில் வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இந்த ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. நேம் 4 ப்ராசஸோட நேம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இது வந்து ரொம்ப முக்கியம். ஓட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன? நெட் ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு. ஓகேங்களா? நெட் ஒர்க் டன்னா நாங்கள், அதாவது நெட் ஒர்க் டன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிஜெக்ஷன் நடக்குது, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நெட் ஒர்க் டன். ஓகேங்களா? இதில் வந்து ஹீட் சப்ளைடு என்ன ஃபார்முலா? எம்சிவி T3 - T2. சிவிங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகேங்களா? இதில் பாருங்கள், எம்சிவி T3 - T2 கான்ஸ்டன்ட் வால்யூங்களா? ஹீட் சப்ளைடு இங்கே தான் நடக்குதுங்களா? கான்ஸ்டன்ட் வால்யூம் T3 - T2. ஹீட் ரிஜெக்ஷன் இங்கே நடக்குதுங்களா? சிவி எதுக்கு போடுறேன்? கான்ஸ்டன்ட் வால்யூம் T4 - T1. இதுதாங்க சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இந்த எஃபிஷியன்சி ஆஃப் ஓட்டோ இந்த ஃபார்முலா மட்டும் தாங்க தேவை, வேறு எதுவும் தேவையில்லைங்க. இது நல்லா பார்த்துங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ஓட்டோ = 1 - 1 divided by R power gamma -1. ஆறுங்கிறது என்னங்க? ஆறுங்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, கம்ப்ரஷன் ரேஷியோ தான் ஆறுன்னு சொல்கிறோம். அது கம்ப்ரஷன் ரேஷியோனா என்னென்னா, டோட்டல் சிலிண்டர் வால்யூம் டிவைடட் பை கிளியரன்ஸ் வால்யூம்பாங்க. டோட்டல் சிலிண்டர் வால்யூம் டிவைடட் பை கிளியரன்ஸ் வால்யூம்னா அது வேறு ஒன்றும் இல்லைங்க. டோட்டல் சிலிண்டர் வால்யூம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன், V4 = V1. இதுதான் டோட்டல் சிலிண்டர் வால்யூம். அதாவது ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ டோட்டலாக இருக்குது வால்யூம், அதுதான் டோட்டல் சிலிண்டர் வால்யூம். கிளியரன்ஸ் வால்யூம்னா இதாங்க VC எங்கே இருக்குது? V2ல். V2 = V3 = VC. ஓகேங்களா? ஸ்ட்ரோக் வால்யூம்னா அப்படி சொல்லுவோம். இதுலேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரோக் வால்யூம். அப்போ V1 - V2. ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறது VS = V1 - V2. இன்னொரு வழி சொல்லலாம், V4 - V3. V4 - V3. இது வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் கம்ப்ரஷன் ரேஷியோ டோட்டல் சிலிண்டர் வால்யூம் டிவைடட் பை கிளியரன்ஸ் வால்யூம். ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்னா, R = V1/V2 = V4/V3. ஓகேங்களா? கம்ப்ரஷன் ரேஷியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 to 12. இது ரொம்ப முக்கியங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். 6 to 12 கம்ப்ரஷன் ரேஷியோட வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னா, பெட்ரோல் இன்ஜினோட கம்ப்ரஷன் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கொடுப்பான். நார்மலாக 6 to 12 இருந்தாலும் நீங்கள் ஆப்ஷனில் அடிச்சிடுங்க. இது எப்படி நீங்கள் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா,
பெட்ரோல் இன்ஜின் டூ வீலரில் தான் நம்ம பெட்ரோல் ஊற்றுறோம் ஓகேங்களா. நம்ம 6ஆவதுலேயும் 12ஆவது படிக்கிற வரைக்கும் மோஸ்ட்லி டூ வீலர் தான் ஓட்டுவோம், கார் யாரும் அப்போ ஓட்ட மாட்டோம். ஸோ 6ஆவதுலேயும் 12ஆவது வரைக்கும் டூ வீலர் தான் ஓட்டுறோம். டூ வீலர்னால் பெட்ரோல் ஓகேங்களா. அப்போ 6லேருந்து 12 அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டீசலுக்கு வந்து அபோவ் 15 மேலே இருக்கிற டீசல் இன்ஜினுக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ வரும். நம்ம டீசல் இன்ஜின் பார்க்குறப்போ நான் அதை சொல்கிறேன் ஓகேங்களா. அடுத்தது இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து ஆர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா ஓட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுங்க ஓகேங்களா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும்னா எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளத்துக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இது ஐடியல் கேஸுக்கு ரிவர்சபிள் அடியபேட்டிக் ப்ராசஸில் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் இந்த இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் T1 × V1 power gamma minus 1 = T2 V2 power gamma minus 1 இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்மளுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு தேவை இந்த ஒரு ஃபார்முலா நல்லா பார்த்துங்க. T2/T1 = V1/V2 whole power gamma minus 1, T3/T4 = V4/V3 whole power gamma minus 1. அவ்வளோதாங்க ஓட்டோ சைக்கிள். ஃபைனலாக இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னென்னா சேம் கம்ப்ரஷன் ரேஷியோ ஆர் வேல்யூ வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஓட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி தான் டீசல் சைக்கிள் எஃபிஷியன்சியோட அதிகமாக இருக்கும். ஆர் வேல்யூ சேமாக இருக்கணும், ஹீட் இன்புட்டும் சேமாக இருக்கணும். இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா ஓட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. நார்மலாகவே பெட்ரோல் இன்ஜினோட தெர்மல் எஃபிஷியன்சி எவ்வளோன்னா 26%. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3000 to 4000 RPM ஓகேங்களா. தேங்க்யூ.